டே 27 ட்ராக் யுவர் ஃபினான்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான். ஒன்று வந்து பணம் இருக்கிறவங்க, இன்னொன்று வந்து பணம் இல்லாதவங்க. பணம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். பணம் இல்லாதவன் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே வாங்கவும் முடியாது. நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், 99% ஆஃப் பீப்புளை வந்து 1% ஆஃப் பீப்புள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ மணி இருக்கும்? உங்கள்கிட்ட மணி இருந்தால் எல்லாமே வருங்க. ஸோ கார், பைக், வீடு எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். பட் உங்ககிட்ட மணி இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரிலேஷன் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஜென்ரலாக 3 டைப்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் இருக்காங்க. நான் பார்த்து நோட் பண்ண 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஃபஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறத ஃபுல்லாக அந்த மந்த்லேயே செலவு பண்ணிட்டுருவாங்க. ஸோ மந்த் எண்டில் அவங்ககிட்ட மணி இருக்காது. திரும்ப மந்த் ஸ்டார்ட் பண்ண சொல்ல தான் அவங்ககிட்ட மணி வரும். ஸோ ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மணி வரும். அதில் வந்து ஒரு 20% இல்லை 30% ஒரு சேவிங் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்க மணியை வச்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. அது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறத விட அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணுறவங்க அதிகமாக நான் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ரியல் டைமில் என்னோடய பிரதர் ஒருத்தவன், அவனுக்கு வந்து 23 அந்த ஏஜ் தான் இருக்கும். அவன் சேலரி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 12 to 15,000. பட் அவன் அதை விட அதிகமாக செலவு பண்ணுறான் கடன் வாங்கி. ஸோ அவன் வந்து நம்ம 4 பேருக்கு நல்லா தெரியணும், நம்ம 4 பேருக்கு நல்லா இருக்க மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே செலவு பண்ணுறான். ட்ரெஸ்ஸுலேருந்து பர்ஃப்யூம் நிறைய விஷயத்த செலவு பண்ணுறான். ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறான். ஸோ அதனால் அவங்ககிட்ட கடன் வாங்கி அந்த விஷயத்த பண்ணுறதுனால அவனுக்கு பின்னாடி இப்போ தெரியாது, பட் பின்னாடி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நம்ம எதுக்குடா இதெல்லாம் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வர சேலரியே அப்படி செலவு பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வர சேலரி முக்கால்வாசி சேவ் பண்ணுறது, இல்லை பாதி சேவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு வாண்டட் ஸோ நமக்கு இதெல்லாம் தேவை, சர்க்கரை, பால், கரண்ட் பில்ஸ் இதெல்லாம் கட்டுறது. மூணாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது எல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ 50-30-20 ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 ஏர்ன் பண்ணுறீங்க. அதில் வந்து 50% வந்து உங்களோட தேவைகள், எலக்ட்ரிக் பில், பால், ரைஸ், பெட்ரோல், ஸோ அதெல்லாம். மீதி இருக்க 30% பார்த்தீங்கன்னா உங்களோட வாண்ட். நம்ம அதை திங்க் பண்ணிட்டு இருந்திருப்போம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு ஏசி வாங்கணும், இல்லை ஒரு நல்ல டிவி வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒரு சில விஷயத்தை திங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து வாண்ட். 30% ஆஃப் வாண்ட் அதில் எடுத்து வச்சுக்கணும். ரிமைனிங் இருக்கிற 20% வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அது பின்னாடி உங்களுக்கு வெல்த்தை கொடுக்கும். ஸோ அதுதான் 50-30-20 ரூல். இப்போ இருக்கிற யங் அடல்ட் நம்ம எல்லாருமே சரி, மணியை வந்து செலவு பண்ணுறத அதிகமாக ட்ரை பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவை கம்மி பண்ணுங்கள். ஸோ வெளியே போய் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலை. பட் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி 2 3 தான் ஓகே. பட் அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும். அது இல்லாமல் தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ ஷாப்புக்கு போகிறது, அது போகிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துங்க. ஸோ இது ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன். ஏன்னா பின்னாடி நம்ம கஷ்டப்படுவோம். நீங்கள் ஒரு 5,000 ஏர்ன் பண்ணால் கூட அதுலேருந்து ஒரு 1,000 ருபீஸ் எடுத்து தனியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அது வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்குறதோ இல்லை லோன் போடுறதோ இல்லாமல், ஸோ அந்த விஷயம் வந்து அப்போ வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணியை வந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய வீடியோ இருக்குது. ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய தமிழ் யூடியூபரும் இருக்காங்க. ஸோ அவங்க வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயம் தெரியும். ஸோ நானும் அதில் தான் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களில் ஒரு உங்கள் நண்பன்.